வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைட் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அறிக்கை எழுதுறதுக்கு ஒரு பையன் இருக்கேன். 2026 வரைக்கும் அறிக்கை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டேட் மட்டும் போட்டு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. பிறந்த நாள், நினைவு நாள், அந்த 9 கொள்கை தலைவர்களுக்கும் 9 பிறந்தநாள் டேட்டு போட்டு லெட்டர் அடித்து வச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நினைவு நாளுக்கு ஒரு லெட்ரு. அப்போ 9 தலைவர்கள்னால் 18 லெட்ரு பேட் ரெடியாக இருக்குது. அதில் விஜய் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு அறிக்கைகள், இந்த நீட்டு தொடர்பாக பொதுவான அறிக்கைகள், திமுக தாக்கி ஒரு அறிக்கை, மத்திய அரசு தாக்கி ஒரு அறிக்கைன்னு சொல்லி ஒரு 40 விதமான அறிக்கை வச்சுருக்கேன். இதுதான் இந்த 40 வச்சுக்கங்க. 2026 தேர்தல் வரைக்கும் ஒன்றா அந்தந்த டேட்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் வச்சுக்கோங்க. ஷெட்யூலில் போட்டிங்கன்னா அலாரம் அடிக்கும். இன்றைக்கி வேலுநாச்சியார் பிறந்தனாலா, சரி இந்த அறிக்கையை காலையில் அனுப்பிவிடு. காலையில் 5:30 அறிக்கை அலாரம் வச்சிட்டிங்கன்னா அடிக்கும். அதிலே காட்டும் வேலுநாச்சியார் பர்த்டேன்னு. அந்த அறிக்கையை கொண்டு போய் ட்விட்டரில் போட்டு விட்ருங்க. வெளியே கூட போக வேண்டியது, வீட்டுக்குள்ளே ட்விட்டரில் போட்டுவிட்டா அது வெளியில் வந்துடும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அறிக்கை தான் இது வந்திருக்கும். இடைத்தேர்தல் எது வந்தாலும் அதில் நான் போட்டியிட மாட்டோன்னு பொதுவாக ஒரு அறிக்கை வச்சுருக்காங்க. அதில் தொகுதியை மட்டும் எழுதி போட்டு விட்ருங்க அப்படின்னு. பாக்ஸ் கேப் விட்டு தொகுதி பேருக்கு மட்டும் வச்சுட்டு கேப் விட்டுருப்பாங்க. டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதனால தான் சீமான் பெரியாரை திட்டினதுக்கு ஒன்றும் கருத்து தெரிவிக்காமலே இருக்காங்களோ? அதெல்லாம் அறிக்கையில் இல்லையே. 40 அறிக்கை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. 2026 வரைக்கும் 40 அறிக்கை தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ சீன்லேயே வரலையே. இது இன்னி யார் போய் பெரியாரை பற்றி படித்து அதை அறிக்கை அடிக்கிறதுக்குள்ளே அடுத்த நாள் விடிஞ்சு போயிடும். அதனால தான் விடலை. அது விஜய் வேறு ஊரில் இல்லை, அவர்கிட்ட வேறு காமிக்கணும். சார் 10 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் விடுறதுக்கு ஆள் இல்லை. அடுத்த நாளே விட்டா தானே, இல்லைன்னா வேணான் இருப்பாப்புல. இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாம் கவர்னர் 1 வாரம் கழிச்சு பார்த்தாப்புல. அன்னைக்கு நிலைமை வேற. அன்னைக்கு என்னன்னா அறிக்கை விடல, இல்லை நேராக போய் பார்த்தாப்புல. வெளியில் ப்ரெஸ்ஸுன்னா கை காட்டிட்டு போய். ஆமாம், ப்ரெஸ்ஸு கை தான் காட்டுவாங்க. அப்புறம் என்ன, நீங்கள் வேறு வாயை காட்டினா என்ன ஆகும்? வாயிலே குத்திடுவாங்க. மைக்கை கொண்டு வாயில் திணிச்சிடுவாங்கன்றதுக்காக கையை காமிச்சு போயிருப்பாப்புல. அன்னைக்கு கவர்னர் வீட்டுக்கு கூட போகும்போது கூகுள் மேப்பில் போட்டு தான் போயிருக்காங்க. போட்டு தான் கவர்னர் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டு காமிச்சு, அப்புறம் நான் இங்கே போலீஸாக நிற்கிதுன்னா அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, அப்புறம் இந்த இடம் தான் பிறகு முதல்ல உள்ளே போனது ஃபுல்லாக கூடுதல் ப்ரொடெக்ஷன். அதனால் போயிருக்காப்புல. போயிட்டு உள்ளே இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது. விஜய் பார்த்துருவாப்புல. நம்ம எந்த படத்துலையுமே நம்மளே இந்த மாதிரி இடத்துலலாம் ஷூட்டிங் போனதில்லை. இவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது, மானு மயிலெலாம் இருக்குது. என்ன இவ்வளோ பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க. நம்ம ஈச்சிக்கு வந்தோம்னா முதல்ல இதை இடிச்சு தள்ளணும்யா அப்படின்னு அன்றைக்கே நினச்சிடுவாங்க. நம்ம ஈசிஆரில் போய் அவ்வளோ காசை கொடுத்து இடத்த வாங்கி வச்சுருக்கோம். சிட்டிக்குள்ளேயே இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, 100 ஏக்கரில். இதில் வாழ்ந்துக்கிட்டு நம்மளே இது போட்டு சரி நம்ம ஆட்சிக்கு வர வரைக்கும் பார்ப்போம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாப்புல. உள்ளுக்குள்ளேயே எத்தனை கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது, காரு போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி. இதுனா வண்டலூர் ஜூ மாதிரி தான் இருக்கும். எல்லா மிருகங்கள் அதில் இருக்கும். இல்லை, இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் சீமான் அவரே போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் பல வழக்குகள் போட்டதால கைது பண்ண மாட்டாங்கிறதுனால நின்றுட்டோம்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கைது பண்ண மாட்டாங்கன்னு ஒரு திட்டம் வச்சு. இல்லை நிற்க 2500 ஓட்டு வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே 1500 வாங்கிட்டு இருந்தாப்புல. இப்போ 253 தேரும் 3000 ஓட்டு விழுகும். இதுக்கு போய் நின்று அவமானப்பட முடியாதுல்ல. நிற்க மாட்டாங்க. சீமான் வேற ஒரு லேடி தான். ஏன்னா பாவம் பொம்பளை பிள்ளைங்க தான் கேள்வி கேட்காது, அப்பாவிகளாக இருக்கும். நம்ம எம்எல்ஏன்ற நினைப்பில் இருக்க போகுது இருக்கும். ஈஸியாக இவங்கன்னா ரூம் போட்டு கொடுத்தா, அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தோன்னு கணக்கு கேட்பாங்க, கணக்கு காட்டுவாங்க. இவ்வளோ காசு அழிச்சிட்டு போயிட்டா, சரக்கு கேட்டான், நம்மகிட்ட அதை கேட்டான்னு. பொம்பளை பிள்ளைங்கன்னா தெரியாதுன்றனால தான் பெண் பிள்ளைகளை நிறுத்துறது. அது சொல்கிறதெல்லாம் கேட்கும். வெயிலில் போகும், கூட நின்று சிரிக்கும், ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கன்னா கை தட்டும். ஏன்னா அதுகளுக்கு ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியாது. அதுக்கு காமெடியாக தெரியும் சீமான் பேசுகிறதுலாம். ஆஹா ஆஹா அனுப்பினாயிடுன்னு சிரிச்சிக்கிட்டு இருக்கும். ஆம்பளைங்கன்னா சிரிக்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, தலைமை இதே வாய் தானே 6 மாதத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசினானே, அதே ஆளை இப்போ எதிர்த்து பேசுகிறானே, இப்போ ஆதரித்து பேசினாலும் எதிர்த்து பேசுகிறான், எதிர்த்து பேசினாலும் ஆதரித்து பேசுகிறானே அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரி இப்படி வேறு கட்சிக்கு நம்ம போக முடியாது அப்படின்ட்டு இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு எதுவுமே தெரியாது, எலவும் தெரியாது, எட்டும் தெரியாது. பின்னாடி நின்று இழிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. அதனால் சீமானெலாம் நிறுத்த மாட்டாங்க. யாராவது பொம்பளை பிள்ளைகளை நிறுத்தி விட்டு அதான் அந்த பிள்ளைகளை நிறுத்த வேட்புமனு போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கூட ஒரு 50-100 பேர் போயிருக்காங்க. 50 பேர்லாம் போகாமல் இருப்பாங்க இடைத்தேர்தலுக்கு. நீங்கள் வேறு அந்தளவுக்கு கேவலமாக சீமானை வச்சுட்ருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. போவேன் 50 பேர் போவேன்.
அவங்க வாசல்ல நின்றுட்டாங்க, 5 பேர் உள்ளே போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் தனியாக போய் வேட்புமனு தாக்கல் செய்தார்னு பிரேக்கிங். ஆமாம், தனியாக தானே அது போச்சு. அது இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது கையில் ஒரு கொடியை கொடுத்துட்டாங்க. இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்கன்னு சொல்லி ஏதோ கல்யாணத்துக்கு ஷூட் பண்ணுற மாதிரி அதை போட்டு கூப்பிட்டோன்னே பின்னாடி வந்தவங்களாம் பயந்து சரி அக்கா தனியாக போட்டுன்னு விட்டாங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் மனு தாக்கல் பண்ணியிருக்கு. இதில் பாஜக ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கெல்லாம் சரியில்லை, தேர்தல் சரியாக நடக்கக்கூடிய எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நாங்கள் இடைத்தேர்தலில் நிற்கலை, தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்குதுன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் பார்த்தா டெல்லியில் பிஜேபி போஸ்டெல்லாம் ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியாத சூழலில் பிஜேபி இருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை, அது இல்லை, அது சும்மா மக்களை ஏமாத்து சும்மா சொல்கிறது தான். அவங்க ஓனர் ஒரே ஓனர் தானே, பிரான்ச் வேறு தொழில் வேறு. இதுதான் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ டாட்டா மோட்டார்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, டாட்டாவில் நிறையா இருக்குது. டாட்டா மோட்டார்ஸ் தனியாக இருக்குது, அவரது டாட்டா தான் ஓனரு. அப்புறம் வந்து இது இருக்கும், சோப்பு இப்பெல்லாம் போடுவாங்க, அது ஒரு இப்போ தனி டிவிஷன், கன்சியூமர் டிவிஷன் தனியாக இருக்கும். ஆனால் ஓனர் டாட்டா தான், ஒரே ஓனர் தான் இருப்பாங்க. ஆனால் பல்வேறு கம்பெனி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் பிஜேபி. அதில் இப்போ ஓனர் யாருன்னா இவங்க தான், ஆர்எஸ்எஸ் தான். அதில் ஒரு பிரிவு தான் தேர்தல் ஆணையம். அதில் ஒரு பிரிவு தான் மித்த ஆட்கள்லாம், இடி, இதெல்லாம் ஒவ்வொரு பிரிவாக தான் செய்யணும். ஏன்னா இப்போ அண்ணாமலை கொங்கு இதுலேருந்து வந்திருக்காரு, செல்வாக்கு மிக்கவர், அவரையே கூட கட்டி இறக்கலாம்ல. இறக்கலாம், அந்தளவுக்கு தைரியம் அவனுக்கு வேணும்ல. வாயில் தானே பேசுவாங்க, அப்புறம் வாயில் பேசுகிறது மட்டும்தானே தவிர அவங்களுக்கு வந்து வேறு இதெல்லாம் தைரியம்லாம் இருக்காது. ஏன்னா பொது தேர்தலில் அவ்வளோ கோடியை செலவு பண்ணி இருந்த அண்ணாமலையே ஜெயிக்க முடியல, கேவலமாக தோக்குற நிலைமை ஆயிடுச்சு. இடைத்தேர்தலில் வச்சா சாவடி ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு வேறு போயிட்டு வந்திருக்காங்க. நார் அடித்து விட்டுருவாங்க. 1500 ஓட்டு கூட அண்ணாமலை வாங்க முடியாது, ரொம்ப அவமானமாயிரும். அடுத்து அரசியல் பண்ண முடியாதுல்ல, 2026 வரைக்கும் அரசியல் பண்ணணும். அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு தைரியமான ஆள்லாம் கிடையாது. தைரியமான ஆளும் கிடையாது, அவங்களுக்கு செல்வாக்கும் கிடையாது. பொதுவான இடங்களில் வந்து பல்ட்டி அடிப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா எடப்பாடி அதே காரணத்தை சொல்லி அவரும் புறக்கணிக்கிறாரு. விஜயகாந்த் பையன் எடப்பாடி என்னன்னா நின்னா ஒரு 15,000 20,000 ஓட்டுனா அதை வச்சு கணக்கு போட்டுருவாங்க. எடப்பாடி வந்து ஜெயலலிதா இருக்கும்போது 34% ஓட்டு வாங்கினாரு, அப்புறம் 30 ஆச்சு, அதுக்கப்புறம் போன தேர்தலில் 22 ஆச்சு, இப்போ 14 ஆயிடுச்சுன்றாங்க. கட்சி அழிஞ்சு போய் 12 பழனிசாமி ஆமாம் அப்படின்ட்டு இப்போ சொல்லி இன்னும் கேவலமாக்கிடுவாங்க. அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் ஒருவேளை இல்லைன்னா பிரேமலதா பையனை இருக்கலாமான்னு பார்த்தாங்க. அப்புறம் அவர் முடியாதுன்ற பிறகு கூட்டணியாக புறக்கணிக்கிறோன்னு அந்த அது பையனை எங்கே இறக்கி பையனை எங்கிட்டாவது நுழைச்சி விட்டுன்னு பார்க்குது. இந்த ஸ்கூலில் சேர்த்து விடணும்னு நினச்சா பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டா அந்த பையனை எவனும் சேர்க்க மாட்டான். இந்த ஸ்கூல்லே விருதுநகர் ஸ்கூலில் சேர்க்கலான்னு பார்த்துச்சு, இங்கே ஏற்கனவே பார்த்து சேர்க்க முடியல. இப்போ வந்து அவன் விக்கிரவாண்டியில் சேர்த்தா சந்திரகுமாரை நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு தான் ஏற்கனவே அந்த பையனை வளர்த்ததே சந்திரகுமார் தான், சின்ன பையன்லேருந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டது போனது வந்ததெல்லாம். ஆனால் சந்திரகுமார் இறக்கும்போது அந்த பையன் பயப்படுவான்ல, இந்த அங்கிள் தான் நம்மளை ஸ்கூலில் விட்டார், அப்பயே மண்டையில் கொட்டுவார், காதை பிடிச்சி கிள்ளி வைப்பார், இவரை எதிர்த்து நம்ம நிற்கிறோம்னா சிக்கலாயிரும்ன்றிருக்காங்க. அப்புறமா டிஎம்கே சந்திரகுமார் ஏன்னா அவர் வெளியில் போனது பிரேமலதா கட்சியை கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லி தான் வெளியே போனார். இப்போ அந்த சந்திரகுமார் விட்டுருவாரா, பையனை போய் இறக்கி விட்டா காதை பிடிச்சி திரும்பி விட்டுருவாப்புல, டே ஸ்கூலில் என்னென்ன சேட்டை பண்ணவனே நீ வந்து எனக்கு எதிர்த்து எம்எல்ஏ சீட்டுக்கு அணிக்கிற நீ அப்படின்னு போட்டுருவாப்புல. ஸோ அதனால் சந்திரகுமாரை போட்டதுனால தப்பாக பேக் அடிச்சிருக்கோம். எடப்பாடி இப்போ பர்சன்டேஜ் குறைஞ்சினா நம்மளுக்கு டோட்டலாக மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி போக மாட்டாங்க. இப்போ இந்த இதில் எவனுமே நிற்கலைன்றப்ப இந்த சைத்தான் போய் நிற்கும். எதுக்குன்னா இவன் வந்து இதை காட்டுவான், இவனுக்கு ஒரு இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இத்தனை கட்சிகள் இல்லை எவனுமே போட்டி போடலன்றப்ப பிஜேபிக்கு சார்பாக அண்ணாமலை சீமான் நிற்கும் போது பிஜேபிக்காரனும் சீமானுக்கு தானே போடுவான், சீமான் கட்சிக்காரனும் சீமானுக்கு போடுவான், அதிமுககாரனும் சீமானுக்கு தான் போடுவான். அப்படி இருக்கும்போது இவன் வந்து சொல்லுவான் பாருங்க, நான் 4% இருந்தேன் 7% இருந்தேன் இப்போ 12% வந்துட்டேன்னு சொல்லுவான் பாருங்க. புரியுதா அவனுக்கு? ஸோ அதுக்காக தான் அவன் நிற்கிறான். ஒருவேளை முடிச்சு நானே நின்றா ஜெயிச்சிருப்பேன்னு கூட அப்படியே சொல்லுவான், எது வேணாலும் சொல்லுவான். இப்போ என்ன அப்படின்னா இவன் வந்து என்ன திடீர்னு வந்து சில இடங்களில் வந்து என்னன்னா கல்யாணத்துக்கு தடைப்படலாம் ஒரு 50 வகையான விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க, ரெடி பண்ணிடுவாங்க. தாலி கட்டுற நேரத்தில் பொண்ணு ஓடி போயிடுச்சுன்றாங்க, கல்யாணம் இன்னும் போயிடும். அப்போ செஞ்ச சாப்பாடெலாம் யார் சாப்பிடுவான்றீங்க? நாய் நரி போனவன் வந்தவன் ரோட்டில் இருக்க பிச்சைக்காரன்லாம் கூப்பிட்டு நல்லா தலைவாழை இலை போட்டு சாப்பிடுவாங்க. வீட்டுக்காரன் இப்போ என்ன அந்த சோறு போனால் வேஸ்ட்டாக போன சோறை எவனா தின்ட்டு போகிறான். இந்த கதை தான் சீமான் நிற்கிறது.
எவனும் நிற்கலை, ஊரே கல்யாணம் நின்று போச்சு. நம்ம போய் உள்ளே பூந்து எல்லா பொரியல் இது எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு வரலான்னு நினைப்பாங்கல்ல பிச்சைக்காரங்க, பிச்சை எடுக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி தான் சீமான். இப்போ யாரும் போட்டி போடலன்னா உள்ளே பூந்து நம்ம ஆட்டையை போடுவோம் அப்படின்ட்டு போய் நிற்கிறான். இவனுக்கான இதெல்லாம் எதுவுமே வராது. ரெண்டாவது பெரிய கட்சி, பெரிய கட்சின்னு சொல்லுவான் வந்து. அதுக்கான இதுதான் ரெண்டாவது பெரிய கட்சி. ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏன் என்டிஏனுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக சீமானை போட்டுட்டு சந்திக்கக்கூடாது 2026 அப்படின்லாம் சிலர் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. சீமானை வந்து வேலைக்காரனை வச்சு தானே, அடியாளை வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கோ இல்லை கொள்ளையடிக்கிறதுக்கோ இல்லை வீடு கூட்டுறதுக்கோ வச்சுருப்பீங்க. அதுக்கு அவன் தான் வீட்டை பார்த்துக்குவான்னு சாவி அவன் கையில் இருக்குன்றக்கா அவன் ஓனர் ஆயிடுவானா? இந்த மாதிரி தான் சீமான். அவரை விட்ட சவால் பெரியாரை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டுருக்கீங்களா? இப்போ பெரியாரை திட்டி ஈரோட்டில் ஓட்டு கேட்க முடியுமா? அது ஈரோட்டில் போய் ஆமாம் நீங்கள் போயிட்டு பெரிய ஈரோடோ முக்குரோடோ இவன் நிக்கெட் இவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இப்போ அங்கே போனால் ஏற்கனவே ஈரோட்டில் பக்கம்தான் அருந்ததியர்கள் குறித்து மோசமாக பேசினதுக்கு ஓட்டு கேட்டே வரக்கூடாதுன்னு போன இடைத்தேர்தலில் பெரிய பஞ்சாயத்தாச்சு. இந்த முறை வந்து பெரியாரை வச்சுட்டு போகிறான், டோட்டலாக நாசப்படுத்திடுவாங்க. அந்த காலி பண்ணி விட்டு அந்த பாப்பா வெயில் அலைஞ்சது தான் முக்கியமாக போகும். ஏன்னா போன முறை இடைத்தேர்தலில் நின்றவங்க நிற்கல, இவங்க வேற யாரோ. ஆமாம், அந்த மாதிரி நினச்சிருக்கும்ல. எம்எல்ஏ வேறன்னு சொல்லி கூப்பிட்டு போனால் 1500 ஓட்டு தான் போட்டாங்கன்னப்போ அது நிற்காது. அடுத்து ஒரு லூஸை பிடிச்சி நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆசிரியராக இருந்தாங்க. இப்போ அது கட்சிக்கு சேர்ந்த பிறகு என்னன்னு தெரியல, ரிசைன் பண்ணிடுச்சாமா, கேபிள் ஆப்ரேட்டராகவும் விவசாயமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆமாம், இந்த கட்சியில் வந்து நாசம் தான். பாவம் குடும்பம் தெருவுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் போய்ட்டு ஆசிரியர் பணியை விட்டுட்டு இங்கே வந்து, ஏன்னா பலரும் என்ன கேட்குறாங்க, சீமான் நாங்கள் எளியவர்கள் கட்சி, விவசாயிகள் அது இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் அட்வொகேட்டு, டீச்சரு, டாக்டர் இப்படியான ஆளுக்கே சீட்டு கொடுக்குறீங்களே, அப்போ நீங்கள் எப்படி எளிய மக்களுக்கான கட்சின்னு கேட்குறாங்க அவரை பார்த்து. அவர் எளிய டாக்டராக இருப்பார். அவர் எளிய டாக்டர், எளிய டாக்டர் எளிய வைக்கலாம் இருக்கக்கூடாது. வழக்கறிஞர்களில் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா வாரம் தாய்லாந்து போகிற வழக்கறிஞர்கள் இருக்காங்க. சனி வெள்ளிக்கிழமை நைட் ஆனால் தாய்லாந்து போயிடுவாங்க, சனி ஞாயிறு இருப்பாங்க. அப்படி வழக்கறிஞர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய வாதாடி செய்கிற வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி வருவார்ல, டீ கடைக்காரனே இப்போ 150 ரூபா பாக்கி இருக்கணும், அந்த மாதிரி இருக்காங்களா? அந்த மாதிரி எளிய பிள்ளைகள் எல்லாத்துலேயும் தான் இருப்பாங்க. கோர்ட் வாசல் எல்லாமே நீ வழக்கறிஞர்னு சொல்ல முடியாது, எல்லா டாக்டரும் இருக்காங்க, பத்திரிகைக்காரர் எல்லாருமே எளிய பிள்ளைகள் எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்காங்க. அதனால் ஏன்னா இதில் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி திரள் நிதிக்கான கோரிக்கைகள் அப்படிங்கிறத வச்சு தான் வீடியோ முதல்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த ப்ராசஸ்ங்கிறது லகுவாக போயிட்டுருக்கு. பாப்போம் சார். இந்த சீமான் கிளைம் பண்ணுறாரு, இனிமேல் வந்து திராவிடத்தை நான் வேற இருப்பேன் அப்படின்ட்டு ஈரோட்டில் போய் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருனா தான் அது எப்படி போகும் அப்படிங்கிறது. அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இப்போ குருமூர்த்தியெல்லாம் மானசீகமாக ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னு போது ஓட்டு போட சொல்லி அதிமுகவோ பிஜேபி நேரடியாக சொல்லலைனாலும் பெரிய மானஸ்தான் குருமூர்த்திலாம் உள்ள வேலை செய்யறதுக்கு அவங்க ஆட்கள் அலோவ் பண்ணுறாங்களா? ஏன்னா கடந்த காலத்தில் நயினார் எம்பி எலெக்ஷன் நிற்கும் போது அதிமுககாரங்க தான் அந்த பணத்தை கொடுக்கறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற விஷயம். நயினாரை மாட்டி விட்டு காசை பிடிக்கிட்டு விட்டாங்க. அது சொந்த கட்சி இல்லை, அதிமுககாரங்க ஹெல்ப் பண்ணாங்க, அதிமுககாரங்க ஹெல்ப் பண்ணாங்க, பாஜக காரங்க மாட்டி விட்டாங்க. உங்க நேரத்துக்கு வருது.